நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நமது செய்தியாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் தேவாலா பாலாவோடு இணைந்து பந்தலூர் பகுதியிலே இருந்து ஒரு தகவலை தந்திருக்கிறார். கடந்த சில நாட்களாக நீலகிரி மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பொழிந்தது. இது பந்தலூர் தாலுகா, கூடலூர் தாலுகா பகுதியிலே அதிக அளவு இருந்தது. காரணம், கேரளாவை ஒட்டி இருப்பதின் காரணமாக கேரளாவிலே பொழிந்த அந்த பாதிப்பு இந்த இரு பகுதிகளிலும் இருந்தது என்று கண்கூட காண முடிந்தது. சாலைகளில் மரங்கள் விழுவதும், மூங்கில் உடைந்து விழுந்திருப்பதும், இன்னும் மின் கம்பங்களெல்லாம் பல இடங்களிலே விழுந்த காட்சிகளெல்லாம் நடைபெற்றதும், இதனை அறிந்த தமிழகத்தினுடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நீலகிரி மாவட்டத்தில் தன்னுடைய இதயத்தில் தனியான இடம் பதித்திருக்கின்ற தளபதி அவர்கள் உடனடியாக இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன்படி நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர், நீலமலை தொலைக்காட்சியால் நீலமலை நெப்போலியன் என்று வர்ணிக்கப்படுகின்ற ராசா அவர்கள் உடனடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக பொறுப்பாளராக இருக்கின்ற KM ராஜு அவர்களை அனுப்பி மக்களை சந்தித்து கேட்டு வர அனுப்பினார். பாசத்துக்கும் நேசத்துக்குரிய மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளரை மக்கள் பண்பு நிறைந்தவர், பாசமிக்கவர் என்று இன்றைக்கு அன்போடு அழைத்து கொண்டிருக்கிறார்கள் KM ராஜு அவர்களை. அவர் பந்தலூர், நெல்லியாரம், இன்னும் உப்பட்டி போன்ற பகுதிகளிலே சென்று மக்களுடைய குறைகளை கேட்டு பாதிக்கப்பட்ட இடங்களையெல்லாம் பார்வையிட்டு மலை என்றும் பாராமல், அட்டை கடி என்று கூட உணராமல் மக்கள் பணியிலே நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் நீலமலை நெப்போலியன் அவர்களுடைய உத்தரவுக்கு இணங்க பல இடங்களிலே சென்று பார்வையிட்டார். நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் KM ராஜு அவர்கள் அந்த பகுதியிலே பார்வையிட்டு மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கியதோடு, மக்களுக்கு உங்களுடைய நிலைமைகளை நமது நாடாளுமன்ற உறுப்பினரிடத்திலே எடுத்து சொல்லி அதை தமிழக முதல்வர் அறிந்து கொள்ளுவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன் என்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி உதவியும் வழங்கினார். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய நீலமலை நெப்போலியன் ராசா அவர்கள் வழங்கியதாக தெரிவித்தார்கள். தொடர்ந்து 4-5 நாட்கள் மழை பெய்து வருவதை அறிந்து இன்றைய தினம் இந்த பகுதியிலே பார்வையிட்டு மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சரும் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலருமான அண்ணன் ராசா அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி அநேக பகுதிகளை பார்க்கின்ற பொழுது அதிக மழை பெய்திருக்கிறது. இருந்தாலும் அரசாங்கம் அந்த மக்களை சந்தித்து என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அந்த நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்து அவருக்கு தேவையான உதவியை வழங்கி கொண்டிருக்கிறது. அதையும் தாண்டி கழகத்தின் சார்பில் நானும் பரமேஷ்குமார், இளங்கோவன், போஜன், சேகர் மற்றும் கழக நிர்வாகிகள் சிதேஷ் மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவரும் ஒவ்வொரு பகுதியும் சந்தித்து அந்த மக்களிடத்தில் என்ன குறைகள் இருக்கும் என்று தெரிந்து அறிந்து அந்த நடவடிக்கையை நாங்கள் எடுத்து தருவோம் என்று அரசாங்கத்தின் மூலம் உறுதி கூறி இன்னும் பல இடத்திலே பார்வையிட இருக்கிறோம். நிச்சயமாக அவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த அரசு உறுதியாக இருக்கும் என்பதை தெரிவித்துள்ளோம். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத் தலைவர் போஜன்,
மாநில பொறியாளர் அணியினுடைய துணை செயலாளரும் கூடலூர் பகுதியினுடைய மக்களினுடைய அன்பை பெற்றவருமான கூடலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய மேற்பார்வையாளராக இருக்கின்ற அருமை ஆர்.பி. பரமேஷ்குமார் அவர்களும் இதில் கலந்து கொண்டார் என்றும் செயற்குழு உறுப்பினரால் ஆர். இளங்கோ, காசிலிங்கம், நெல்லியாள நகரக்கழக செயலாளர் திராவிட வேந்தன் மு. சேகர், ஒன்றிய கழக செயலாளர் சிவானந்த ராஜா, சுஜேஷ், கூடலூர் நகரக்கழகத்துடைய செயலாளராக இருக்கின்ற இளம் சிங்கம் சா. இளஞ்செழியன், தலைமை கழக பேச்சாளர் மு. பாண்டியராஜ், திட்டக்குழு உறுப்பினர் ராஜேந்திரன், பொதுக்குழு உறுப்பினர் அமர்தலிங்கம், மாவட்ட விவசாய அணி தொழிலாளர் அணியினுடைய அமைப்பாளராக பேச்சாளராக இருக்கின்ற ஆலன், மாவட்ட இளைஞரணியினுடைய துணை அமைப்பாளர் ஈரா முரளிதரன், மாவட்ட பிரதிநிதிகள் நாகராஜ் குமார், மாவட்ட வழக்கறிஞருடைய துணை அமைப்பாளராக இருக்கின்ற சுறுசுறுப்புக்கு பெயர் போன இளைஞர் என்று மக்களால் பாராட்டக்கூடிய ஸ்ரீ ஜெஸ் வழக்கறிஞர், நெல்லியாள நகர அவைத்தலைவர் பொன்ராஜ், நகர துணை செயலாளர் சீலா, நகரமன்ற தலைவர் சிவகாமி, துணைத் தலைவர் நாகராஜ், ஜெயந்தி, மாவட்ட துணை அமைப்பாளர் ஜெயசீலன், ஞானசேகர், சந்திரகுமார் என்பராஜ், ஆசை தம்பி, மகேந்திரன், பன்னீர்செல்வம் என்று பலரும் இதில் கலந்து கொண்டதாக திரு பாலா அவர்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் திரு பிரசாத் அவர்கள் இதனை பதிவு செய்திருக்கிறார். இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, உடனுக்குடன் இதுபோன்ற செய்திகளை நீங்கள் காண கண்டு மகிழ என்எம் டிவி யூடியூப் பகுதியில் இதுவரை நீங்கள் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன, எப்போது வேண்டுமையானாலும் இதுபோன்ற செய்திகளை கண்டு மகிழலாம் என்று தெரிவித்து, செய்திகளை பற்றிய உங்கள் கருத்துக்களை சிறப்போடு வரவேற்கிறது நீலமலை தொலைக்காட்சி. இந்த செய்திகளெல்லாம் சிறப்பாக இருக்கிறதா என்று என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று கமாண்ட் பகுதியிலே உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள் என்று பண்போடு கேட்டு, நகர்வள பகுதியில் செய்தியாளர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்